வணக்கம். நான் பிஎன் நகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு ரெசிபி சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பச்சை கலர் க்ரீன் கலர் கிரேப்ஸ். சில டைம் வாங்குவீங்க, நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்ருவோம். சம்டைம்ஸ் ரொம்ப புளிக்கும், அதை சாப்பிடவே முடியாது. ஃபீல் லைக் த்ரோயிங் இட் அவுட். அதில் ஒன்றும் சைடில் இப்போ ஜூஸ் எல்லாம் பண்ணி கூட சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேப்ஸ் வாங்கியது கொஞ்சம் புளிச்சிருக்குது. அதனால் இதில் எப்படி சட்னி பண்ணலாம், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், எதுக்கு வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஜஸ்ட் ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். அது வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சட்னி மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி ஆசை கூட பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருங்க, அவ்வளோதான். சாப்பிட முடியல என்ன பண்ணலாம், க்ரீனில் எப்படியும் பண்ணலாம். அது உள்ளே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேஸ்ட் ஆகிடுதுன்னா வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் இந்த மாதிரி இது ஒரு புதுமையான ஒரு சட்னி, திராட்சையில் சட்னி பண்ணி சாப்பிட்லாம். தொக்கு மாதிரி இருக்கும், நல்லா வச்சுட்டு சாப்பிட்லாம். ஆனால் ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தேவையான பொருள் சொல்கிறேன் பாருங்களேன். இது க்ரீன் கலர் கிரேப்ஸ் கொஞ்சமாக வச்சுருக்கேன். எண்ணெய் வீட்டுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது நல்ல எண்ணெயெல்லாம் வேண்டாம், ரிஃபைண்ட் ஆயில் ஜஸ்ட் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் இது கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், கொஞ்சம் கருஞ்சீரகம், அப்புறம் பாருங்கள் சாட் மசாலா, மஞ்சப்பொடி, வெல்லம், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், சோம்பு, கொஞ்சம் உப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு. பாருங்கள், கடுகு, அவ்வளோதான். இப்போ இதை ஃபஸ்ட்டு இந்த திராட்சையை நல்லா வேக வச்சுக்கணும். அது பாயில் பண்ண அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தேவையான பொருள் சொல்லிவிட்டேன். ரொம்ப ஒன்றும் கஷ்டம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இது பண்ணி ரெடியாக வச்சுக்கோ. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஷ்ஷு. இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கிரேப்ஸை எடுத்து நீங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டுருங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் தண்ணி விட்டால் போகிறோம். கொஞ்சம் பழமையாக இருக்கிறது, கருப்பாக இருந்ததில் நீங்கள் எடுத்துடலாம். சம்பாருங்கிறதுனால அப்போ அப்படியே கொஞ்சம் இதாகிடும். இப்போ நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அது நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ ஸ்கின் சாஃப்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், நல்லா கொதிக்கிறது. நல்ல திராட்சையை போட்டு இந்த கிரேப்ஸ் வாட்டர் நல்லா கொதிக்கிறது. இது கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை. இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ண போகிறேன். நல்லா கொதிக்கிறது தான் கிரேப்ஸ் எல்லாம் மேலே தூக்கிறது பாருங்கள். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி அப்படியே செட்டில் ஆகட்டும். செட்டில் எடுத்து அதை அப்படியே கொஞ்சம் ஆறினதும் மிக்சியில் ஒரு ரவுண்டு, ரொம்பவும் கிரைண்ட் பண்ண வேணாம், ஒரு சின்ன இது கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கடாயில் போட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்களேன், கிரேப்ஸ் திராட்சை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடு குறையணும். அப்போ தான் மிக்சியில் அரைக்க முடியாது, இல்லை மிக்சியில் அரைக்க முடியாது சூட்டில். கொஞ்சம் அது சூடு குறைஞ்சதும் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு 2 திருப்பி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் பேசிக் கடாயில் இந்த எண்ணெய் விட்டு அந்த கடுகு, இந்த கருஞ்சீரகம் அதெல்லாம் போட்டு பொரித்து வச்சுப்போம். அப்புறம் அதை எடுத்து கிரேப்ஸ் எடுத்து இதில் போட்டுருவோம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கடாய் நல்லா சூடாகிடுத்து. நான் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் ஸ்டீலு இது வேணால், எக்ஸப்ட் நான்ஸ்டிக்கை தவிர்த்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அலுமினியம் வேண்டாம், நான்ஸ்டிக் வேண்டாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் விட்டாச்சு. இல்லை நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா வெடிக்கிறதுங்க, நல்லா வெடிக்கிட்டோம். கடுகு ஃபுல்லாக வெடித்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றுன்னா போட்டு வந்துடும். இதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிரேப்ஸ் போட்டுக்கலாம். இது ஆல்மோஸ்ட் கம்மி வெடி முடிவுட்டு இப்போ கருஞ்சீரகம் போடுறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்கம்மா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இதில் கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் சோம்பு, ஸோ எல்லாம் அடிச்சுட்டு ஏதோ கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன். இந்த சூட்லேயே இதெல்லாம் போட்டுடலாம். ஓகே, ஸோ திருப்பி பற்ற விட போகிறோம். மிளகு, அப்புறம் மஞ்சப்பொடி. கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கேப்பா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சூடுக்கே இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வெல்லமும் இதுவும் அப்புறம் போட்டுக்கலாம். உப்புலாம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா,
சில்லி பவுடர். இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர். இது அப்படி விட்டுருக்கோம், அந்த பாண்ட்லி சூட்டிக்கே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரேப்ஸை அரைச்சி எடுத்துன்னு வரலாம். நம்ம வேக வச்ச இந்த கிரேப்ஸை, க்ரீன் கலர் கிரேப்ஸை இதில் போட போகிறோம். அரைப்பட்டு பாருங்கள், இவ்வளோ அரைச்சா போதும், ஒரு நிமிஷம் தான். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம கிரேப்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். கிரேப்ஸ் ரொம்ப நேரம் கூட அரைக்க வேணாமா, ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான். நல்லா கிரைண்ட் ஆனவும் கூட கிடையாது. அந்த தோலியில் நல்லா அப்படி திப்பி நல்லா குண்டாக தெரியுது. இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கும் அரைச்சது. இப்போது இந்த கடாயில் நம்ம காரம் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, உப்பு தான் போடலை, அதனால் இப்போது வெல்லம் போடலை. உப்பு வெல்லம் 2 போடணும். இப்போது இதில் வந்து அந்த கிரேப்ஸ் நம்ம அரைச்சதை இதில் போட போகிறோம். இதில் வேறு உப்பு காரம், இந்த உப்பு போடலை இன்னும், அந்த காரம் எல்லாம் போட்டோம்ல, மசாலா ஐட்டம் எல்லாம், கருஞ்சீரகம் சோம்பு எல்லாம். இப்போ இதில் இந்த கிரேப்ஸை போட்டுருப்போம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்களுக்கெல்லாம் பிடிச்சதுன்னா நீங்கள் நல்லா ஃப்ரூட்டில் வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் நம்ம பாயில் பண்ணி வச்ச தண்ணி இதில் விட்டு நீங்கள் அதையே விடலாம், நல்லா காணும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது திக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு மனசில் தோணித்துன்னா, ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கிரேப்ஸை பாயில் பண்ணி, நீங்கள் அந்த தண்ணியே இதில் விடலாம், டேஸ்ட் ஆகாமல் விட்டுலாம். பாருங்கள், அவ்வளோதான், டேஸ்ட் மாறாது. இப்போ நீங்கள் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாயில் ஆகி நீங்கள் இப்படி தொட்டுன்னு சாப்பிட்ற அளவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இல்லை நிறைய மிளகா எண்ணெய் எதுவுமே ஜாஸ்தி நம்ம விடவே இல்லை. எல்லாம் லிமிட்டடாக ஒரு டேஸ்டியாக இருக்கிற அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்கிறது. இந்த மாதிரி நல்ல கொதி வரும்போது, பபுள்ஸ் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ. இது நல்ல ஒரு கண்டெய்னரில், ஸ்டீல் டப்பாவில், இது பிளாஸ்டிக்கில் போடாதீங்க, ஸ்டீல் டப்பாவில் எதானு போட்டுட்டு இல்லை கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நல்லா நீங்கள் வச்சுன்னு சாப்பிடலாம். 1 வாரம் 10 நாளைக்கு ஒன்றும் ஆகாது. இட் இஸ் எ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிஷ். ஸ்வீட் இருக்கும், காரம் இருக்கும், திதுப்பு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கட்டா மீட்டா ஸ்வீட்டுன்னு கூட, சட்னின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஹெல்த்தி டிஷ்ஷு. இப்போ உங்களுக்கு புதுமையான ஒரு கட்டா மீட்டா சட்னி, ஸ்வீட்டும் இருக்கும், காரமும் இருக்கும், ஒரு மாதிரி புளிப்பாகவும் இருக்கும், 3ம் அதில் கலந்துருக்கு. இது கட்டா மீட்டா சட்னி சொல்கிறோம். க்ரீன் கலர் கிரேப்ஸில் பண்ணியிருக்காது, புளிப்பு கிரேப்ஸில். ஸோ நீங்கள் எல்லோரும் பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போடாதீங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். அந்த கிரேப்ஸோட டேஸ்ட்டு, இந்த கருஞ்சீரகம்லாம் போட்டிருக்கேன், கருஞ்சீரகம் சோம்பு வெல்லம் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதோட டேஸ்ட்டெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி குடிக்கும். ஸோ நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டோன்னா அதோட இதுதான் உங்களுக்கு ஸ்மெல்லு தான் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு மீதி இருக்கிறதெல்லாம் வராது. மேக்னா கிரேப்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் தான் வரணும் அதில். ஸோ இது வந்து உங்களுக்கு சமோசாக்கு விட்டுன்னு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. பெரியவங்களுக்கும் உள்ளதான். நிறைய காரமும் கிடையாது, இதுவும் கிடையாது. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. நிறைய பேர் புளி சாப்பிடக்கூடாது, நிறைய பேர் அலர்ஜிங்கிறாங்க. டேம்லின் கேள்விப்பட்டதில்லை, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது புளிப்பு தன்மையும் இருக்கும், ஸ்வீட் இருக்குது, காரம் இருக்குது, ஒரு மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இதமாக இருக்கும். இது வந்து கட்டா மீட்டா சட்னின்னே சொல்லி நீங்கள் இப்போ வீட்டில் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ.